இப்ப ஒருத்தரை நான் ஆக்கிட்டு போனேன்ல, அவரு திமுகவே தூக்கி சாப்பிடுறாரு. எப்போதுமே நம்ம திமுக பத்தி சொல்லிட்டு இருப்போம். இப்ப இவரு அந்த கணக்குல சேர்ந்துட்டாரு. என்ன சொல்றாரு, நானும் ஒன்னும் திமுகவுக்கு இழைச்சவன் கிடையாது, அதனால நானும் சரிக்கு சரி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இவரு என்ன பண்றாரு, திமுக பாணியிலேயே இவரும் அந்த பொய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம கட்சியில தலைவரும் சரி அம்மாவும் சரி, நம்ம கட்சிக்குன்னு ஒரு துண்டு இருக்கும், இந்த போட்டிருக்காரு பாருங்க, இதுதான் நம்ம கட்சி துண்டு. கரெக்டா? இப்ப திமுக பொது ஸ்டைல ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கு, கட்டம் போட்டிருக்கு. சரியா? அவங்க திமுக போட்டிருக்காங்க, ரைட், விடுங்க, அது அவங்க இஷ்டம். நீங்க ஏன் போடுறீங்க கட்டம்? நம்மளுக்குங்கிறது முறை. நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, அம்மா என்ன பண்ணாங்க, அந்த துண்டை போட வேண்டியதானே. அப்ப இதுல இருந்து என்ன பேசி வச்சுக்கிட்டு செய்யறீங்களா? ஒரு சந்தேகம் வரும்ல. இப்ப நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கீங்க, நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு புடவை எடுக்கிறீங்க, கூட பக்கத்துல உள்ள ஃப்ரெண்டையும் அழைச்சிட்டு போறீங்க. சரி, நீ இந்த கலர் எடுத்துக்க, நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன், ஒரே மாதிரி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல உள்ளவங்க நம்ம எடுக்கிற வழக்கம் உண்டு. அப்ப நீங்க என்ன அவ்வளவு பக்கத்துல இருக்கீங்க? நீங்க கட்சிக்காரவங்களை மட்டும் பிரிச்சு வச்சுட்டு நீங்க ஒன்னா இருக்கீங்கிறது உங்க துண்டு விஷயத்திலே தெரியுது, கழுத்துல போட்டிருக்க துண்டுலே தெரியுது. அதுதான் நான் சொன்னேன், நம்ம வேட்பாளர்களா இருந்தாலும் நம்ம பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், நம்ம தலைவர் காலத்து முறை, அம்மாவோட முறை, அததான் நம்ம கடைபிடிக்கணும் எல்லாத்துலயும் அப்படிங்கறதான் நான் எல்லாருக்குமே வலியுறுத்துவேன். சரி, இப்ப இவரும் பொய் சொல்லிட்டாரு. பார்த்தேன், ஏற்கனவே ஒரு ஆளு பொய் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கு, பத்தாவதுக்கு இன்னொரு ஆளு கிளம்பிட்டு. அப்ப மக்கள் ரொம்ப என்னன்னே புரியாம தவிப்பாங்க. அவங்கள முதல்ல தவிக்க விட்டுற கூடாது, நம்ம கிளம்பிய ஆவணும் அப்படின்னு சொல்லிதான் நானும் புறப்பட்டேன். ஒரு புது இயக்கத்தை ஆரம்பிச்சது. இந்த இயக்கம் என்னோடது இல்ல, அது தமிழ்நாட்டு மக்களோடதுதான் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிட்டு நான் புறப்பட்டு வந்தேன். எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வந்தேன்.